அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ECView சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் 5/10/2023 அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் will ₹1,600 becomes ₹1,852.20 at 5% per annum where interest compounded annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா P of 1 plus R by 100 the whole power n அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்டுங்கிறது என்னது 1852.20 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1600. இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 1600ங்கிறது. அதுக்கடுத்தது 1. ஸோ 1600 ஆஃப் 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 5. ஸோ 5/100. இந்த n அப்படிங்கிறதா எத்தனை ஆண்டுகள், அப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது எப்படி சிம்ப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். 1852.20 இந்த 1600 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். இப்படி போட்டுக்கலாம். அப்போ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 + 5/100 the whole power n இருக்குமா. இப்போ இதை பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 100 + 5 105/100 the whole power n. இங்கே என்ன இருக்கும் 1852.20 டிவைட் பை 1600 இருக்குது. இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து 21/20 அப்படின்னு இந்த சைடு வரும். த ஹோல் பவர் n அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தோம்னா 0.20 இங்கே 1600 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது 2 இருக்குது. அப்போ நாம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளை பை 100. அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் 5220 2 0 போடுவீங்க. அப்போ இந்த 2 இது பார்க்குறப்ப இது போய் ஃபோல் நம்பராக கிடைச்சிரும். கீழே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் 21/20 த ஹோல் பவர் n இருக்குது. இப்போ இது வந்து எதனோட பவரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 18522 டிவைட் பை 1600 அப்படின்னு இருக்குங்களா. இப்போது இதை நாம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 2s are 16. அப்போ இங்கே 8000 வந்துடும். இங்கே வந்து 9 2s are 18 4 2 2s are 4 பேலன்ஸ் 1 6 2s are 12 இது 1. இங்கே 21/20 த ஹோல் பவர் n இருக்குது. அப்போ இதுவும் வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ டினாமினேட்டரை கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 20 பவர் n இருக்குது. இங்கே 8000 இருக்குது. 8000 அப்படிங்கிறது உங்களுக்கு 20 ஹோல் க்யூப் போட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்குமா, அதாவது 2 க்யூப் வந்து 8ன்னு தெரியும். அப்போ 20 க்யூபுங்கிறப்ப 8க்கு அப்புறம் 3 zeros கிடைக்கும். அப்போ 8000 கிடைக்கும். அதே மாதிரி அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இது கண்டிப்பாக 21 க்யூபாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 21 த ஹோல் பவர் இது கீழே இருக்க டினாமினேட்டர் உங்களுக்கு க்யூப்பில் வந்திருக்கு இதுக்கு. அதே மாதிரி இப்போ இதுக்கும் பார்த்தோம்னா 21 க்யூப் வரும். ஸோ 21/20 ஹோல் பவர் n. அப்போ இதையும் நம்ம எப்படி எழுதலாம் 21/20 த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் n வரும். அப்போ நம்மளுக்கு n ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது 3 years. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.